வெல்கம் வியூவர்ஸ் டு ஹாப்பி மாம் ஹப் சேனல். ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது பிரார்த்தனாவோட ஹாப்பி மாம் மைல்ஸ்டோன் அவார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி மாம் ஹப் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் கம்யூனிட்டி ஃபார் தமிழ் ஸ்பீக்கிங் மதர்ஸ். இது உள்ள பசங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல ஹாப்பி ஹெல்தி லவ்விங் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றது எப்படி அப்படின்னு மதர்ஸ் கத்துக்கிறாங்க. தே ஆர் பிகமிங் ஹாப்பி, தே ஆர் பிகமிங் பாசிட்டிவ், they are achieving their milestones so that அவங்களோட ஹாப்பி ஹோம் அவங்களால கிரியேட் பண்ண முடியுது. ஸோ அந்த வகையில நம்ம பிரார்த்தனா இன்னைக்கு அவங்களோட மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. லைக் எனி மதர் ஹூ கம்ஸ் இன் அவங்களோட அவங்களோட ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் கோல் அச்சீவ் பண்ணாங்கன்னா பிரார்த்தனா மாதிரி ஹாப்பி மாம் மைல்ஸ்டோன் அவார்ட் வரும். அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப் கோல் அண்ட் பேரண்டிங் கோல் அச்சீவ் பண்ணாங்கன்னா லவ்விங் மாம் அவார்ட் வரும். அண்ட் அவங்களோட கெரியர் கோல் அச்சீவ் பண்ணாங்கன்னா குவீன் மாம் அவார்ட். ஸோ இதுதான் எனி மதர் கம்மிங் இன் டு ஹாப்பி மாம் ஹப் அவங்களோட ஜேர்னி. ஸோ பிரார்த்தனாவோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை கேட்கறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். வெல்கம் பிரார்த்தனா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் திஸ் மைல்ஸ்டோன். அண்ட் உங்களை பத்தி ஒரு குட்டி பிரீஃப் சொல்லிக்கோங்க. என் பேரு பிரார்த்தனா. நான் வந்து செப்டம்பர்ல லாஸ்ட் இயர் 2023ல நம்மளோட ஹாப்பி மாம் ஹப்ல ஜாயின் பண்ணேன். நான் ஒரு யூஎஸ் அக்கௌண்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கரண்ட்லி வி ஆர் லிவிங் இன் பெங்களூர். ஸோ எனக்கு ஒரே ஒரு குட்டி பாப்பா, 5 years old girl. Her name is Atrika. ஸோ ரொம்ப ஹாப்பியா ஒரு 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 குட்டி அழகான லைஃப். ஆனா அத வந்து எனக்கு மேனேஜ் பண்ண தெரியல. என்னை சுத்தி எல்லாமே பிளஸ்டா தான் இருந்திருக்கு. அது அப்போ புரியல எனக்கு. சூப்பரான ஹஸ்பண்ட், செம்மையான பேரண்ட்ஸ், ஒரு அழகான குழந்தை, என்ன சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற குழந்தை, ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டர், ஈவன் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் கூட எனக்கு சப்போர்ட்டிவ். எல்லா வகையிலயும் எனக்கு சப்போர்ட் இருந்தும் நான் வந்து இல்லாதத நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருந்திருக்கேன். அதுவே எனக்கு இங்க உள்ள வந்துதான் எனக்கு தெரிஞ்சது. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல உள்ள வந்தேன்னு சொல்லி அதுதான் நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்கலாம்னு நினைச்சேன். என்ன ப்ராப்ளம்காக நீங்க வந்தீங்க அப்படின்னு. எஸ் ப்ளீஸ். ஆக்சுவலா நான் பேரண்டிங்காக தான் உள்ள வந்தேன். டு பி ஃப்ராங்க், நான் வந்து மத்த ப்ராப்ளம்ல இருந்துலாம் வெளில வந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஃபைனலா என்ன நினைச்சேன், பேரண்டிங்ல தான் நம்ம ஒழுங்கா பண்ணல. சோ அத்விகா வந்து கரெக்டா தான் இருக்கா, நம்ம தான் அவளை ஏதோ ஒண்ணு இது பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு டவுட் எனக்கே இருந்தது. அதுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த இன்சிடென்ட் என்னன்னா, நான் வந்து இவளோட பொருளை வந்து மத்தவங்க எல்லாம் எடுத்து விளையாடுவாங்க, எடுத்துப்பாங்க, வீட்டுக்கு வர கிட்ஸோ இல்ல இவ கீழே போனாலும். அப்படி இருக்கும்போது இவளுக்கு யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. சோ அந்த ஸ்டேஜ்ல இவளும் என்ன சொன்னா, அவங்க ஷேர் பண்ணா நான் பண்றேன், இல்ல பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா. பட் நான் அத வந்து எல்லாரும் முன்னாடியும் அவளை திட்டி, இல்ல நீ இப்படி இருக்க கூடாது, நீ ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஷேர் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சதுக்கு நான் இவள சாரி வேற கேட்க சொன்னேன். சோ அப்ப வந்து அவ என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டா, திங்ஸ் என்னோடது, குடுக்கறது குடுக்காதது என்னோட இஷ்டம். இப்ப நான் குடுத்து விட்டேன், குடுத்துட்டு நான் ஏன் சாரி சொல்லணும்? ஓ வாவ், 5 years old. இமேஜின் நம்மலாம் இந்த மாதிரில பேசியே இருக்க மாட்டோம் அப்பா அம்மாட்ட. நோனா நோ, அவ்வளவுதான், வாய் மூடிட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம பசங்க. அப்ப வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு அரைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சோ ஓகே, சம்வேர் நம்ம தான் ஏதோ தப்பு பண்றோம். நம்ம வந்து பீப்புள் ப்ளீசரா இருந்துட்டு நம்ம குழந்தையும் நம்ம போட்டு ஏதோ ஒரு வகையில வந்து தொல்லை பண்றோம்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போதான் நான் ஏதாவது யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். ஒரு 1 week இன்ஸ்டாகிராம ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா சேம் இதே டயலாக் நீங்க பேசுறீங்க. உங்க குழந்தைங்களை அடிக்கிறீங்களா, உங்க குழந்தைங்களை சாரி சொல்றீங்களா? அப்போ ஒரு ஃபீல், யாரா இவங்க, நம்ம மைண்ட் அப்படியே படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இம்மீடியட்டா என்ரோல் பண்ணு சரின்னு சொல்லிட்டு இது அட்டெண்ட் பண்ண வெபினாரு. அந்த டே எனக்கு வீட்ல ஃபேமிலி ஃபங்க்ஷன், வீடு ஃபுல்லா ரஷ். எனிஹவ் இருந்தாலும் நம்ம அட்டெண்ட் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹெட்செட்டை போட்டு நான் ரூம்குள்ள உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்கேன். என்னென்ன என் லைஃப்ல நடந்ததோ, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு நடந்த ப்ராப்ளம், என் குழந்தைக்கு எனக்கு நடந்த ப்ராப்ளம், அபிஷியலா எனக்கு நடந்த ப்ராப்ளம் எல்லாமே நீங்க சொன்னீங்க. இது நடந்தது, இந்த சண்டை நடந்தது, இப்படி நடந்தது. யாரா இவங்க, என்ன நம்ம வீட்டுல கேமரா வச்சு பார்த்தாங்களா?
ரைட். அதையே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டா ஐ ஜாயின்ட் இன் தட் டே இட்செல்ஃப். ரைட். ரைட். அப்புறம் உள்ள வந்தாதான் எனக்கு தெரிஞ்சது நான் ஒர்க் பண்ண வேண்டியது பேரண்டிங் இல்ல, என்னோட செல்ஃப் தான் நான் ஒர்க் பண்ணும். சோ ரைட். நான் தான் ப்ராப்ளமா இருந்திருக்கேன். சோ என்னை சுத்தி எல்லாம் கரெக்டா தான் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். ரைட். சூப்பர். ஸோ இப்போ இப்போ நீங்க ஜாயின் பண்ணி ஐ திங்க் ஒரு 8 months கிட்ட இருக்கும். இப்போ எங்களால என்னென்ன ஒரு 3 பிரேக் த்ரூ என் லைஃப்ல நடந்துச்சு அப்படின்னா என்னென்ன நீங்க சொல்லுவீங்க? நிறைய இருக்கு. மெயினா 3 சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்பிடென்ட்டே இருக்காது. அது எதனாலனா நான் வந்து குண்டா இருக்கேன் ம். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருக்கிறதுனால சொன்னா நம்ப மாட்டீங்க. என்னை பார்த்தா யாருமே நீ இவ்ளோ வெயிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஐ வாஸ் இன் 102. ஓகே. யாருமே ட்ரஸ்ட் பண்ணல. ஈவன் என்னோட டாக்டர் கூட நம்பல. உன்ன பார்த்தா இப்படி தெரியலையே அப்படின்னு. ம். கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ். அது எனக்கு சொல்ல தெரியல. ம். எல்லாமே செல்ஃப் கான்பிடென்ட் இல்லாததுனால தான் போல. சோ அத வந்து நான் உடைச்சு 1 மந்த்ல நான் வந்து 8 கேஜி ரெடியூஸ் ஆனேன். வாவ். அதெல்லாம் விட இந்த வெயிட்ல இருந்துட்டு நான் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் பரதநாட்டியம் வந்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணேன். என்னை விட சின்ன குழந்தைங்க கூட. ஸ்கூல் சூப்பர். குழந்தைங்க தான் என் கூடலாம் ஆடுறாங்க. பட் ம். நான் தான் ஒரு மதர். இவ்ளோ வெயிட் வச்சுட்டு ஐ பெர்ஃபார்ம்ட். அவங்களோட எனர்ஜிய மேட்ச் பண்ணேன். செம செம சோ செம. அது வந்து என் லைஃப்ல நான் நெனச்சே பார்க்காத ஒரு விஷயம். எஸ். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என் மைண்ட் வந்து எப்படி ஓடிட்டே இருக்கும்னா, கரண்ட்டா நான் ஹேப்பியா லிவ் பண்ணாலும், என்னோட பாஸ்ட் ப்ராப்ளம்ஸ், ட்ராமாஸ் இருக்கு இல்லையா? இன்லாஸோட ட்ராமாஸ் அதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா என் மைண்ட்ல ஓடும். எக்ஸாம்பிள்க்கு எப்படி சொன்னா, இந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி எனக்கு நடுவுல கொஞ்சம் பக்கம் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அந்த ம். பர்ட்டிகுலர் இயர்ல நடந்த விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஒரு லைன் விடாம கரெக்ட்டா சொல்லுவேன். ம். இந்த புரியுது. டேல, இந்த டைம்ல இவங்க இத சொன்னாங்க. ம். ம். அப்போ இப்ப நடக்கிறதெல்லாம் மறந்து போயிடுது. சோ ம். வந்து இதுக்கு வந்து நீங்க வந்து இல்ல நீ வந்து வொர்க் அவுட் பண்ணணும். இத நான் உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க சொன்னீங்க ஒரு எக்ஸாம்பிளோட, எனக்கு ஹிந்தி தெரியும். உனக்கு ஹிந்தி தெரியுமா? நீ என்கிட்ட பேசுன்னு சொன்னீங்க. நான் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். ரிப்பீட்டடா நீங்க எனக்கு திருப்பி திருப்பி ஹிந்திலயே பேசுன்னு சொன்னீங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது நமக்கு புரியாதவங்கள்ட்ட போய் நம்ம புரிய வைக்க ட்ரை பண்ணி நம்ம லைஃப்ப வேஸ்ட் பண்றோம்ன்னு சொல்லிட்டு, தென் நீங்க எனக்கு ஃபர்கிவ்னஸ் சஜெஸ்ட் பண்ணீங்க. ஆமா. ம். ஃபர்கிவ்னஸ் மெடிடேட் பண்ண நீ டெய்லின்னு. சோ நான் அத பண்ண பிறகு, என்னால நம்ப முடியல. நான் கிச்சன்ல ஹேப்பியான லைஃப் போகும். கிச்சன்ல காய் வெட்டும்போது அவங்க அவங்க சொன்னதெல்லாம் என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஆ. இப்போ ஓகே. வந்து நான் நெனச்சு நெனச்சு பார்த்தாலும், அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு மறந்துருச்சு. லவ்லி. சூப்பர். எல்லாமே என்னோட இதுல இருந்து அழிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். சோ வாவ். இப்போ வந்து நான் இப்ப இருக்க ஹேப்பி லைஃப்ப தவிர எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்ல. அந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் மேம். அதுதான் என்னோட சூப்பர். பெரிய அச்சீவ்மென்ட்டா பார்க்கிறேன். லவ்லி. அ, லவ்லி. லவ்லி. So ஆ being in the அது present moment. ஆ அப்புறம் 3 வந்து அத்விகாவோட விஷயத்துல வந்து, அவ எது பண்ணாலும் நான் வந்து "இது ஏன்டா பண்ற? அத ஏன்டா பண்றன்னு?" ம். திட்டிட்டே இருப்பேன். அவ ம். கிறுக்குனா கூட நான் வந்து சும்மா கிறுக்கிட்டே இருக்க அப்படிலாம் சொல்லுவேன். ம். இப்போ நான் நல்லா கவனிச்சு அவள பார்க்கிறேன். ஈவன் அவளுமே வந்து முன்னாடிலாம் வெறுமா கிறுக்குவா. அவகிட்ட ஒரு மார்க்கர் குடுத்தீங்கன்னா, ம். கிறுக்கிட்டே இருப்பா. இப்ப அது வந்து எப்படி மாறி இருக்குன்னா, அந்த கிறுக்குறதுலயே அவ என்ன பண்றா, சைடுல இப்டி இப்டி அழைச்சிட்டு, அ லைக் இந்த மார்க்கர் போர்டு இருக்குல்ல, அதுல கிறுக்குவா. கிறுக்கிட்டு சைடுல கையாலே இப்டி இப்டி அழைச்சிட்டு ஒரு ஃப்ளவரு, இல்ல ஒரு பேர்டு அந்த மாரி ஆ. அவளே மேக் பண்ணிட்டு, வெரி நைஸ். ம். இங்க பாருங்க. சோ, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி கிறுக்குன குழந்தை எப்படி இப்படி மாறுச்சு? பிகாஸ் நான் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள ஒரு டெஸ்பரேட் எனர்ஜியோட இவளுக்கு கிறுக்க மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். புரியுது. சோ, எப்ப நான் வந்து என்னையே பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேனோ, அப்ப நான் அவளையும் பிலீவ் பண்ணியிருக்கேன் போல. வாவ். ம். இவளுக்கும் எல்லாம் தெரியும். இவளும் ஆடுவா, இவளும் சூப்பர். பாடுவா, இவளும் ம். சோ, அப்போ அந்த மாரி பண்ணா. அப்புறம் இன்னொரு விஷயம் பேரண்டிங்ல நான் இம்ப்ரூவ் பண்ணது, டான்ஸ் கிளாஸ்க்கு நானும் அவளும் ஒண்ணா தான் போறோம். ஒரே கிளாஸ்க்கு. ம்ஹ்ம். எவ்ரி டைம் நான் ஆடுறத விட நான் அவள தான் நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பேன். அவ புரியுது. கால் சரியா வைக்கல, கை சரியா வைக்கல. சோ ஆஃப்டர் ரீட்ரீட் நான் அவ ம். பக்கம் திரும்புறதே இல்ல. நீ எப்படி வேணா ஆடு. அது உன் பிரச்சனை. நான் கரெக்ட். ஆடுறது மட்டும் தான் என் பிரச்சனை. வெரி குட். அதுக்கப்புறம் அவ பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயி அவங்க மேமே சொல்றாங்க, "இவ பயங்கர ஹேப்பியா ஆடுறா இப்பல்லாம்" ஓ! அப்படின்ற அளவுக்கு வெரி சொல்றாங்க. ஸ்வீட். வெரி ஸ்வீட். வெரி ஸ்வீட்.
So So beautiful. இதுதான் மேஜர் கோ த்ரூனா இது 3 தான் மேம். ரைட். இப்போ இந்த சேஞ்சஸ் எல்லாம் உங்க பேரண்டிங்ல இப்போ எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? ஏன்னா நீங்க பேரண்டிங்காக தானே வந்தீங்க. இப்போ எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது, நீங்க மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது, இதெல்லாம் குழந்தைகிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுதா? ஃபர்ஸ்ட் ஆகுதுன்னா எப்படி ஆகுது? 100% ஆகுது. இப்ப ஒரு வீக் ஃபுல்லா நான் ஹேப்பியா இருந்தேன்னா, she will ம். also happy. ஒரு ம், வீக் ம். ஃபுல்லா நான் வந்து குறை கண்டுபிடிச்சுட்டே இருந்தேன்னா, அந்த வீக் அவளும் வந்து என் மேல இருக்க குறைய கண்டுபிடிப்பா. சோ ஓகே. இத பத்தி நான் என்ன இவ நம்மள மாரியே ஓவரா பேசுறா அப்படின்னு நினைச்சுட்டு நான் ஒரு நாள் சகானா கிட்ட கால் பண்ணி பேரண்டிங் அட்வைஸ்க்காக கேக்குறேன். அவங்க சொன்னாங்க ஷீ இஸ் ரிஃப்ளெக்டிங் யூ. நீங்க அவள ஒரு வாரமா குறை சொல்லிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சிம்பிளா கேட்டாங்க. நான் ம், ஆமா ம். அப்படி சொன்னேன். அவளும் உங்கள குறை சொன்னா அவ்வளவுதான். சோ நீங்க என்ன பண்றீங்களோ அவ மிரரிங் பண்ணுவா. யா. சோ அதுல இருந்து நான் இப்ப வந்து ரொம்ப கான்ஷியஸா நான் வந்து ஒரு வேர்ட் பேசினா கூட அவ முன்னாடி ஒரு கான்ஷியஸா பேசுறேன். ம். அடுத்தவங்கள பத்தி மெயினா இப்ப நானும் என் ஹஸ்பண்டும் என் குழந்தை முன்னாடி பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டோம். வெரி குட். சூப்பர். ஈவன் இஃப் இட் நாட் அ காசிப்பா இல்லன்னா கூட அவங்க ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டாங்க ம். அப்படின்னா அத வந்து நாங்க என் குழந்தைங்க முன்னாடி சொல்ல மாட்டோம். குழந்தை ம். முன்னாடி நாங்க பேசுறது இல்ல. அவ குட். இல்லாதப்ப அவங்க இந்த மாரி பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணாங்கன்னு தெரியலன்னு எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிப்போமே தவிர, ரைட். வி ஸ்டாப் டிஸ்கசிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர். சோ செம்ம. அதெல்லாம் நாங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். சூப்பர். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நான் புக் படிக்க ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட். ம்ஹ்ம். அதுக்கப்புறம் என்னைய பார்த்து ஒரு 10 to 15 டேஸ்ல என் ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ம். அப்புறம் நாங்க 2 பேரும் படிக்கிறத பார்த்துட்டு, ஈவன் அவளுக்கு படிக்க தெரியலனா கூட கொண்டு வந்து சும்மா பொம்மை பார்த்துட்டு இருப்பா. அவளோட ஓ! புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு. வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட். சூப்பர். அது வந்து எங்களுக்கே ரொம்ப என்ன நம்ம ஃபேமிலியோட மாறிட்டோமா அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் கொண்டது. சரி. சோ இந்த பிரேக் த்ரூக்கு உங்களுக்கு யூஸ் ஆன முக்கியமான டூல்ஸ் அப்படின்னா நீங்க எது சொல்லுவீங்க? ஆ, கண்டிப்பா மேம். நெறைய டூல் இருக்கு. மெயினா வந்து ஜர்னலிங் ம். அண்ட் ஃபர்கிவ்னஸ் பிரேயர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் மைண்ட் பிளாக்க ரிமூவ் பண்ணது ஃபர்கிவ்னஸ் பிரேயர். அண்ட் செகண்ட் அந்த 3 டேஸ் கிளாஸ் வந்து எனக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. சோ ம், ம். நான் எப்பவுமே நெனப்பேன் நம்மளோட லைஃப் பர்ப்பஸ் என்ன அந்த மாரிலாம் யோசிப்பேன். பட் அதெல்லாம் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. சோ ஓ! அந்த 3 டேஸ் கிளாஸ்ல தான் வந்து நான் வந்து ஓகே நம்மளோட கோல்ஸ் என்ன ஃபர்ஸ்ட். சோ ம். நம்மளோட பக்கெட் லிஸ்டே நம்ம எழுதியிருக்க மாட்டோம். நம்ம கரெக்ட், நெனப்போம் அப்பப்போ வந்து நமக்கு இது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு. இப்ப ஒருத்தங்க ட்ரிப் போயிட்டு வராங்கன்னா, நம்மளும் அந்த பிளேஸ்க்கு போணும்னு நெனப்போம். கரெக்ட். பட் அது அப்பயே மறந்துருவோம். அது யா. ரைட்டிங்கா நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா பக்கெட் லிஸ்ட்ன்னு எழுதும்போது, நமக்கே நமக்கு இதெல்லாம் பிடிக்குமா? நமக்கு ஆ. இதெல்லாம் பிடிக்குமா? அப்படி ஒரு ஆச்சரியமா நம்ம அத பார்ப்போம். கரெக்ட். சோ கோல்ஸ், பக்கெட் லிஸ்ட் அந்த மாரி அந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ் கிளாஸ் பயங்கர யூஸ்ஃபுல் மேம். ரைட். அதுல தான் ஃபர்கிவ்னஸ் பிரேயர் பண்ணேன். அப்புறம் ஜர்னலிங். ஜர்னலிங் வந்து எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கு தங்கம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சூப்பர். சோ அது வந்து ஜர்னலிங். அப்புறம் வந்து நீங்க அஃபர்மேஷன் ரெக்கார்டிங் போட்டிருப்பீங்கல்ல. சோ எப்பலாம் என்னால ஜர்னலிங் எழுத முடியலையோ, நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு அஃபர்மேஷன் எடுத்து காதுல ஹெட்செட் போட்டு கேட்க ஆரம்பிச்சுருவேன். நைஸ். சோ சூப்பர். அது வந்து உண்மையிலுமே பவர்ஃபுல்லா இருந்தது எனக்கு. அது நிஜமாலுமே அதுக்கு பேரு வச்சது கரெக்ட்டா வச்சிருக்கீங்க. பவர்ஃபுல் அஃபர்மேஷன். ரொம்ப குட், ரொம்ப குட். சூப்பரா அது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆ சோ இது 3 வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு மேம். அதுக்கப்புறம் ரீட்ரீட். அது வேற லெவல். ரீட்ரீட் வந்து ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் நம்ம இவ்ளோ பண்ணுவோம். ரீட்ரீட்ல தான் என்னோட இன்னர் சைல்ட் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் என்னோட கான்ஃபிடென்ட் டான்ஸ் ரிலேட்டடான கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு யா. இன்கிரீஸ் ஆனதே ரீட்ரீட். அதுக்கு ரஞ்சனி தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சூப்பர். சோ நீ ஆடியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தான் என்னைய உங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண வச்சாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ரீட்ரீட் குரூப்பே அப்படி ஒரு பாசிட்டிவான குரூப். சோ ஆமா. நான் வந்து இல்ல என்னால ஸ்டேஜ்ல ஆட முடியலன்னு ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு நான் மெசேஜ் போட்டப்போ, நீங்க எல்லாருமே வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, நீங்க இப்படி கண்டிப்பா முடியும். ஈவன் நெறைய பேர் பெர்சனலாவும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இத விட குண்டா இருக்கவங்கலாம் அழகா ஆடியிருக்காங்க. கான்ஃபிடென்ட் இருந்தா என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு. சோ ம். அதனால தான் நான் அந்த ஸ்டேஜ்ல அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா ஆடுனேன். சூப்பர், அ, சூப்பர். அ. அமேசிங். ஆ, இப்போ உங்களோட மைண்ட் செட் இப்ப சேஞ்ச் ஆகும்போது, என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்லலாம் நீங்க இப்ப கெரியர், ரிலேஷன்ஷிப் அந்த மாரி என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்க ஹெல்த் உங்களோட சேஞ்சஸ நீங்க உங்களால பார்க்க முடியும்? என்ன மாரி சேஞ்சஸ் நீங்க பார்க்குறீங்க?
அதுல வந்து நான் ரொம்ப இது சொல்வேன்னா, இப்போ ரீசென்ட்டா ஒரு ட்ராமா நடந்தது. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல போனா, யா, அ வி ரிமெம்பர். நாங்க சும்மா எனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு நாங்க ஜெனரலா போயி எனக்கு ஆல்ரெடி இஷ்யூ இருந்தது இல்லையா? அத வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்ப குறைஞ்சிருக்கா, குறையலையான்னு சொல்லிட்டு போனப்போ, நான் தான் வாலண்டியரா அமௌண்ட் பே பண்ணி என் ஹஸ்பண்ட வந்து ஃபுல் பாடி ம், செக்கப் எடுத்துக்க சொன்னேன். ம், எல்லாம் எடுத்து முடிச்சுட்டோம். ஃபைனலா இசிஜி எடுக்குறாங்க. எடுக்கும்போது எடுத்துட்டு ஒரு ஆஃப்டர் சாப்பிட்ட பிறகு ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா? அது குடுக்கணும். சோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னோட இசிஜி முடிஞ்சுச்சு. அவங்க என்னைய போய் பிளட் டெஸ்ட் குடுங்கன்னு சொல்ட்டாங்க. என் ஹஸ்பண்ட் பின்னாடியே வருவாங்கன்னு சொன்னாங்க. வரவே இல்ல. ம், நான் என்ன வரவே இல்லன்னு சொல்லிட்டு போயி பார்க்குறேன், என் ஹஸ்பண்ட் வேற ஒரு இடத்துல நிக்கிறாரு. ம். எமர்ஜென்சி வார்டுக்கு முன்னாடி வெளில நிக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கை காமிக்கிறேன். அவரு அங்கிருந்து நீ இங்க வான்னு சொல்றாரு. கரெக்ட்டா நான் போய் அங்க நிக்கிறேன். அப்ப டைம் கரெக்ட்டா 11:11 சொன்னா நம்ப ஆ, மாட்டீங்க. 11:11 ஆ. 11:11 அவரு வந்து சொல்றாரு, என்னோட இசிஜில ஏதோ வேரியேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அ ஓகே. அ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சொன்னாரு. நான் சொன்னேன், "ஒண்ணும் இருக்காதுங்க. நம்ம பார்ப்போம்." அப்படின்னு சொன்னா, இம்மீடியட்டா வந்து டாக்டர் வந்து, "யாரு இவரா? கூட்டு வந்து உட்கார வைங்க. உட்கார கூட வைக்காதீங்க. படுக்க வைங்க." ம், இம்மீடியட்டா வந்து அவங்க 10 டேப்லெட் குடுக்குறாங்க. டக்குன்னு வந்து வெயின்ல இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ம், ம். ட்ரிப்ஸ் போடுறாங்க. "என்ன பண்றீங்க? அவரு நல்லா தாங்க இருக்காரு." அப்டின்னா, ய உடனே டாக்டர் கேட்கிறாரு, "இப்ப வந்தது இவரு ரிப்போர்ட்டா? வேற யார் ரிப்போர்ட்டான்னா?" "இவரோட ரிப்போர்ட் தான்னா." "அப்ப அவருக்கு ஹார்ட் அட்டாக்குங்க." அப்படின்னு சொல்ட்டாரு அவரு டக்குன்னு. ஆ. எனக்கு ஷாக்கு. எனக்கு அழுகையும் வருது. ஒரு பக்கம் நம்ம போல்டாவும் இருக்கணும். 11:11க்கு கரெக்ட்டா இந்த நியூஸ் வந்திருக்கு. கண்டிப்பா நமக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு விதத்துல கைட் பண்ணுவாங்க அப்படின்னும் ம், தோணுது. ம், ம், அழுகையும் வருது. ஸோ இந்த ட்ராமா வந்து ஒரு ஒரு 2, 3 ஹவர்ஸ் போது. கடைசில அவங்க வந்து கார்டியாலஜிஸ்ட் பார்க்கணும். கன்ஃபார்ம் அட்டாக் தான்ட்டாங்க. 3, 4 தடவ இசிஜி எடுக்குறாங்க. அப்பயும் வேரியேஷன் இருக்கு. ம். ஆம்புலன்ஸ்ல தான் மெயின் ஹாஸ்பிட்டல். இப்ப நாங்க பார்த்தது ஒரு குட்டி குட்டி. ஹாஸ்பிட்டல். ம், அங்கருந்து மெயின் ஹாஸ்பிட்டல் போனது ஆம்புலன்ஸ்ல தான் போணுன்ட்டாங்க. ம், ம். அப்புறம் ஆம்புலன்ஸ்ல யாருமே இல்ல. நான் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணல. 2 வீலர்ல தான் நான் போயிட்டு இருந்தேன். ஓகே. பக்கத்துல தானேன்னு சொல்லிட்டு 2 வீலர்ல போயிருந்தேன். நான் அம்மா, அப்பா யாருக்குமே கால் பண்ணல. டக்குன்னு ஒரு டாக்டர் நம்ம குரூப்ல மெசேஜ் போட்டேன். அ ஒரு டாக்டர் ஒரு பையனுக்கு கால் பண்ணேன். இந்த மாரி சொன்னேன். அந்த பையன் எக்கோ எடுத்துட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாப்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் இது பண்ணி எல்லாம் செக் பண்ணிட்டு, ஃபைனலா அவங்க வந்து எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ட்டாங்க. சோ ம். அந்த டைமு இதே நான் பழைய பிரார்த்தனாவா இருந்திருந்தா, ஹார்ட் அட்டாக்ன்னு சொல்றதுக்குள்ள நான் வந்து எப்படிலாம் யோசிச்சிருப்பேன்னா, அ அவரு இறந்த பிறகு நான் குழந்தைய எப்படி வளர்ப்பேன்? அ எங்க வாழ்க்கை ஃபுல்லா அப்படிதான் மேம் நானு. வேற யாரோட வீட்லயாவது நமக்கு ம், சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்க வீட்ல அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னா, என் ம். அப்பா இறந்துட்டா நாங்க எப்படி ஃபேமிலிய லீட் பண்ணுவோம்? என் அப்பா புரியுது, இல்லாம நாங்க எப்படி கஷ்டப்படுவோம்? அந்த மாரி புரியுது. என்னோட இமேஜினேஷனுக்கு அளவே இல்ல. ம், ம். ஆனா இந்த தடவ நான் எதுவுமே யோசிக்கல. நிர்மலுக்கு எதுவுமே இருக்காது. அத மட்டும் தான் நான் யோசிச்சேனே ஒழிய, சூப்பர். ம். ஐ வில் நெவர் ஓவர் திங்க் லைக் பாஸ்ட் பாஸ். பிரார்த்தனா. பழைய பிரார்த்தனா மாதிரி நானு யோசிக்கவே இல்ல. வாவ்! சூப்பர். அதே மாரி இங்க பெங்களூர்ல வந்து திருப்பி ஒரு தடவ டெஸ்ட் பண்ணிக்கலாம் எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டு போனேன். ம், அப்பயும் ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்றோம். எக்ஸாக்ட்டா 11:11க்கு அவங்க வந்து உங்க நிர்மல் குமார் யாரு? உள்ள வாங்க டெஸ்ட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்பயும் ம். 11:11. ஓ சோ நைஸ். அப்பயுமே நான் நெனச்சேன், ஓகே இந்த தடவை எதுவும் இருக்காதுன்னு. அதே மாதிரி எதுவுமே இல்ல. சூப்பர். சோ லவ்லி, நம்ம லவ். மைண்ட் செட் தான் எல்லாமே அப்படின்றத நானு வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அது ஹெச்எம்ஹெச்க்கு வரலன்னா, டெஃபினட்டா எனக்கு அத பத்தி தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது மேம். ரைட். அ சோ இது உங்களோட கெரியர் நீங்க வொர்க் பண்றீங்க தானே பிரார்த்தனா? ஆமா, உங்க ஆமா. கெரியர், வொர்க் லைஃப் பேலன்ஸ் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல இது எப்படி? பிகாஸ் யூசுவலா வொர்க்கிங் மதருக்கு ஒரு ப்ராப்ளம் என்னவா இருக்கும்னா, இதுல இந்த கிளாஸஸ், கோர்சஸ்லாம் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இதுக்கே ம். எனக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு. இன்னும் ஒரு 1 ஹார், 2 ஹார்ஸ் என்னால தர முடியல. அப்படின்னு ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு வாட் டு யூ ஆக்சுவலி வாட் டிட் யூ டூ? ஆக்சுவலி இனிஷியலா எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஆ ம். அ ஒ டைமே கிடைச்சாலும் நான் எனக்கே காரணம் சொல்லிப்பேன். நம்ம ஆஃபீஸ் வேலை பார்க்கறதுனால தான் நம்மளால கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல முடியல அந்த மாரி இந்த மாரி. ம். ம். அப்புறமா அனிதா ஒரு நாள் சொன்னாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்ளோ 24 ஹவர்ஸ்ல எவ்ளோ நேரம் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறீங்க? எவ்ளோ நேரம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? அதுல ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டப்போ, அந்த கொஸ்டின நான் எனக்கே ரிப்பீட் பண்ணி கேட்டுட்டே இருக்கும்போது, கண்டிப்பா முடியும். ஏன்னா ம். 24 மணி நேரம் இருக்கு. நம்ம வந்து கண்டிப்பா எனிஹவ் நம்ம நைட் லேட்டா தான் தூங்க போறோம். காலையில ஆஸ் யூசுவல் சீக்கிரம் எந்திச்சிர்றோம். கரெக்ட். ஆனாலும் நமக்கு டைம் இல்லன்றது, நம்மள பிரையாரிடைஸ் பண்ணிக்கலன்னு தான் அர்த்தம். சோ ரைட். அப்புறமா நான் வந்து சரி ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்,
1 ஹவர் அப்படின்னு கணக்கு வச்சுட்டு தான் ஃபர்ஸ்ட் அந்த 3 டேஸ் கிளாஸ நான் ஃபினிஷ் பண்ணேன். ரைட். ஆனா எவ்ரி ஹடில் எவ்ளோ பிஸியான ஒர்க் இருந்தாலும் சரி, அந்த டைம்ல நான் ஹெட்செட்ட போட்டுட்டு ஆஃபீஸ் வேல கூட பார்ப்பேன். ஆனா ஹடில் காதுல கேட்டுட்டே இருப்பேன். சூப்பர். சோ லாஸ்ட் 3 ஹடில்ஸ் தான் நான் வந்து மிஸ் பண்ணேன் லைவ். அதுவுமே நான் ரெக்கார்டிங் கேட்டுட்டேன். சோ ஹடில் வந்து பயங்கர ஒரு சப்போர்ட்டிவ் டூல் மேம். அதுல வந்து எப்படின்னா, நம்ம அது உண்மையிலுமே மேஜிக் தான். உங்களோட என்ன சொல்றது? அது நானா யோசிப்பேன், ரம்யா மேம் யுனிவர்ஸ் அங்க இருந்து அனுப்பிச்சிருக்காங்க போல டைரக்ட்டா. பிகாஸ் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ன்றது அது ஒரு டிஃபரெண்ட் தான். அந்த மாரி யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். ஒரு சின்ன ப்ராப்ளமா தான் இருக்கும். நாம அத காம்ப்ளிகேட்டடா யோசிச்சுட்டு இருப்போம். நீங்க அத ரொம்ப சிம்பிளா இவ்வளவுதான் அது. அதையே நீ இப்படி பேசுற அப்படிம்பீங்க. ரைட், சோ ரைட். அது வந்து நம்மளோட தாட் ப்ராசஸையே சேஞ்ச் சேஞ்ச் பண்ணுது அது. அது லவ்லி. சோ உங்களால இப்போ ஆ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் வந்து பண்ண முடியுதா? ஹவ் ஹவ் யூ பீன் ஆ டூயிங் இட் பெட்டர் ஆர்? எஸ் எ இப்போ வந்து நான் என்ன பண்ணிருவேன், முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணிருவேன். ஒரு ம். நாள் ஆஃபீஸ் ஒர்க் நெறைய இருக்கு அப்டின்னா, ஓகே இன்னைக்கு நம்ம லைவ் ஹடில் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே. பட் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம இத பண்ணிரணும். ரைட். மார்னிங் ரிச்சுவல் வந்து பண்ண முடியலையா? ஓகே அட்லீஸ்ட் வீக்லி 5 டேஸ் பண்ணுவோம். இல்ல ஓ வீக்லி 3 சூப்பர். டேஸ் பண்ணுவோம். அ ஒருவேளை இப்ப என்னால ஜர்னலிங் எழுத முடியல அப்டின்னா, அன்னைக்கு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நான் எனக்கு ஜர்னலிங்ல என்னென்ன எழுதுவனோ அந்த மாரி நானே யோசிச்சு, எனக்கு நானே அப்ரிசியேஷன் சொல்லிப்பேன். எனக்கு நானே ம். கிராட்டிட்யூட் சொல்லிப்பேன். அ வாவ். என்ன சுத்தி இருக்க எல்லா விஷயத்துக்கும் கிராட்டிட்யூட் சொல்லிட்டு தூங்குவேன். சோ சூப்பர். எழுத முடியலனாலும் அதுக்கு கில்ட்டா ஃபீல் பண்றதில்ல. முன்னாடிலாம் எழுதுனா தான் நம்ம நல்ல அம்மா, எழுதுனா தான் நம்ம நம்ம நல்ல ஸ்டூடண்ட் கரெக்ட், அப்டி இருக்கும். கரெக்ட். இப்பலாம் எத பண்ணாலும் பண்ணலனாலும் நம்ம நல்ல அம்மா தான். எத பண்ணாலும் நல்லா பண்ணலனாலும் நம்ம நல்ல ஒர்க்கர் வாவ். தான் அப்டி. சூப்பர். அமேசிங். சூப்பர். This in the mindset shift, I think is then it's a start point for your growth in all aspects நினைக்கிறேன். எல்லாம் ரிலேஷன்ஷிப் வைஸ் நீங்க வந்து ஏதாவது உங்க ஹஸ்பண்ட் ஆ. ஏதாவது சேஞ்ச் ஃபீல் பண்ணியிருக்காரா so far? பயங்கரமா மேம். ஓ நைஸ். அவரு எப்படி நான் வந்து இப்ப இன்டர்வியூக்கு முன்னாடி கூட சொன்னேன். "ஏங்க நான் இன்டர்வியூல பேசணும். ஏதாவது நீங்க வந்து என்னோட சேஞ்சஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க" அப்படின்னு உடனே அவர் சொன்னாரு, "ஒரே ஒரு மேஜர் சேஞ்சஸ் தான். என்ன நடந்தாலும் இந்த உலகத்துல நான் தான் அதுக்கு சிக்குன அடிமை. இப்ப நான் தப்பிச்சுட்டேன்." அதாவது என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் ரைட். போய் அதை என் ஹஸ்பண்ட போட்டு தான் வறுத்தெடுப்பேன் மேம். இப்போலாம் நான் அப்படி கிடையவே கிடையாது. வேற யாராவது ப்ராப்ளம் பண்றாங்களா என்கிட்ட, அது அவங்களுக்கும் எனக்குமான ப்ராப்ளம். ஓ அதுக்கு என் சூப்பர். ஹஸ்பண்ட் சம்மந்தமே படல. சோ அவர்ட்ட நான் புலம்புறதும் இல்ல. ம். அவர்ட்ட நான் வந்து அத ரொம்ப வருத்தமா இருந்தா, இந்த மாரி இருக்கு. ஜஸ்ட் நான் சொல்லணும்ன்றதுக்காக சொன்னேங்க. அ அதுக்காக நீங்க வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லன்ற மாரி ம். நான் சொல்லிடுவேன். பிளஸ் லவ்லி. வந்து நான் அவரோட ரீட்ரீட்க்கு அப்புறம் தான் அவரோட வேல்யூஸே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன நெனப்பேன், மத்தவங்கள கம்பேர் பண்ணி என்னைய கம்பேர் பண்றது இல்லாம, என் ஹஸ்பண்டையும் மத்தவங்க வீட்ல எப்படி இருக்காங்கன்றதையுமெல்லாம் கம்பேர் பண்ணுவேன். Yeah. ஸோ ஆஃப்டர் ரீட்ரீட் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, உலகத்திலேயே நமக்கு தான் நல்ல ஹஸ்பண்ட். அத புரிஞ்சுக்க தெரியல நமக்கு. அந்த ம்ஹ்ம். மாதிரி ஒரு ஃபீல் மேம். அதுக்கு சூப்பர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அ அந்த ரீட்ரீட் 2 டேஸ் நம்ம வந்திருந்தேன்ல. சோ இவரு ஒரு தடவ கூட காலே பண்ணல. ஈவன் ம்ஹ்ம். அந்த டைம்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சி வீட்ல இவங்களுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியல ஒரு ஒரு பொருளு. அதுக்குமே ஹி ஜஸ்ட் டெக்ஸ்டட் மீ இந்த மாரி ஒரு 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 இத காணோம். அது எனக்கு அவசியமா தேவைப்படுது. ஒருவேள நீ ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணு. ஓ நைஸ். அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாரு. சோ அதுக்கப்புறம் அது அப்பவே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சோ ம். யூசுவலா நம்மளா இருந்தா ஃபோன் பண்ணி அவசரம் தான் பண்ணேன்னு பண்ணுவோம். ம். ஹி ம். டிட்ன்ட் கால். அப்புறம் அந்த ட்ரெயின மிஸ் பண்ணிட்டோம் நாங்க ரீட்ரீட் Yeah. அப்போ ம மழை பெஞ்சு ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம். சோ யூசுவலா இருக்கிற நிர்மலா, இல்ல நான் பார்க்கலையா அப்படின்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு அவரு ஒரு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ம். கொஞ்சம் முன்னாடி கிளம்பியிருக்கலாமே. ஹி ம். ட்ரைட் 2 டைம்ஸ் கால் டூ மீ. நான் எடுக்கல. உடனே டக்குன்னு இவரு என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஒரு ஸ்லிப் நீங்க அனுப்பிச்சிருந்தீங்கல்ல ஆமா, ஆமா. ஹஸ்பண்ட்ஸ்க்குன்னு. ம். அதுல பார்த்து விஸ்வாக்கு கால் பண்ணியிருக்காரு. ரைட். சோ விஸ்வா வந்து எடுத்து என்ன சொல்லியிருக்காரு, முடிஞ்சா அவங்க ட்ரெயின்ல வருவாங்க. இல்லன்னா நாங்க இங்க அரேஞ்ச் பண்றோம். அவங்க இங்க ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வருவாங்கன்னு. சோ நானா வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அவர ஃபோன பார்த்துட்டு கால் பண்ணப்ப, அவர் வந்து "இல்ல ஓகே ட்ரெயின் புடிச்சிட்டியான்னாரு." நான் "இல்ல" அப்படின்னு சொன்னேன். "இட்ஸ் ஓகே. இல்லனாலும் விஸ்வா வந்து அரேஞ்ச் பண்றேன்னு ஓ சொல்லியிருக்காரு. முடிஞ்சா ஸ்வீட். வாங்க. இல்ல ம். ஸ்டே பண்ணுங்க."
வெரி உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு. நீ ஒரு பேப்பர் அனுப்பிச்சிருந்தல, அதுல ஒரு நம்பர் இருந்தது. அதுக்கு கால் பண்ணேன். சோ நான் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிட்டேன். ஆ நீங்க சேஃபா இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சூப்பர். ஆ அப்புறம் ட்ரெயின் விட்டுட்டோமா, ஒண்ணுமே சொல்லல. இம்மீடியட்டா ஓகே ஐ வில் செக். எனக்கு ஒரு 5:30க்கும் டக்குன்னு பார்த்தாரு. ஒரு பஸ் போட்டாரு. போட்டுட்டு இந்த டைம்ல அந்த பஸ் நீங்க போய் ஏறிக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா வெரி ஒரு பஸ் புக் பண்ணி குடுத்து சூப்பர் வி சூப்பர். கேம். நான் வந்து பர்சனலா தேங்க் பண்ணேன் அவருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா மேம். பியூட்டிஃபுல். ஸோ ஐ திங்க் ஐ மீன் நீங்க ஐ திங்க் திஸ் வாட் எவர் யூ ஹவ் ஷேர்ட் நவ் இஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் உங்க ஒரு மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணா எவ்ரி திங் இன் யுவர் லைஃப், எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் லைஃப் சேஞ்சஸ், லைக் weight loss, relationship, parenting, work life balance, everything changes with just one switch அப்படிங்கிறதுக்கு ஐ திங்க் யூர் a எக்ஸாக்ட்லி. living example. And அதே மாரி நீங்க சொன்ன ஃபார்முலா ஃபாலோ பண்ணாம, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகாம ஜம்ப் அடிச்சிருக்கேன். கெரியருக்கு டைரக்ட்டா பேரண்ட். அப்புறம் அங்க இருந்து பயங்கரமா அதுல பாதாளத்துல விழுவேன். அப்ப நான் என்ன யோசிப்பேன், ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்மெண்ட்ட ஸ்ட்ராங் பண்ணும். எஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போணும். எதுக்கு எதுக்கு ஸ்டெப்பா போணும்னா, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காகன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பியூட்டிஃபுல். ஸோ ஹாப்பி மாமா பத்தி ஒரு இதுல சொல்லணும் அப்படின்னா, do you have anything to describe? நெறைய சொல்லலாம். ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா, இட்ஸ் குரூப் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அ அது வந்து ஏன் இந்த வேர்ட நான் சொல்றேன்னா, ஒரு மதருக்கு உண்மையிலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க மதர்ஸ். Yeah. சோ நம்ம வந்து என்னதான் நம்ம ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்னு நெனச்சாலும், நம்ம என்னதான் நல்லா பிளான் பண்ணாலும், நம்மளால அத ஃபாலோ பண்ண முடியாது மேம் அந்த வைப்ரேஷன. சோ வென் வி ஆர் வித் குரூப் ஆஃப் பாசிட்டிவ் மதர்ஸ் ஓட இருக்கும்போது, அந்த வைப்ரேஷனும் நம்மள அஃபெக்ட் பண்ணும். அந்த பாசிட்டிவிட்டியும் நம்மள இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணும். இன்னும் கொஞ்சம் Yeah. பெட்டரா பண்ணுவோம். அப்படின்றது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். சோ Super. அதனால ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா, இட்ஸ் அ குரூப் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அமேசிங் அமேசிங். உங்கள மாதிரி ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு நீங்க சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு மெசேஜ்? நெறைய இருக்கா. மெயினா வந்து நம்ம என்ன பண்ணாலும், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேஸ் பண்ணக்கூடாது. அத அட்ராக்ட் தான் பண்ணும். அது எதுக்காக நீங்க ஹாப்பி மாம் ஹப்க்கு வரணும்னா, நான் சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்றதுக்கு. நம்ம நெனச்சுட்டு இருப்போம், நம்ம பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு, நம்ம கெரியர்ல பெரிய ஆள் ஆயிட்டோம், நம்ம இவ்ளோ அமௌண்ட் வாங்குறோம் அப்படி. எல்லாமே பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான். சோ நீங்க கண்டிப்பா உள்ள வரணும். எதுக்காகன்னா, உங்கள செல்ஃப் லவ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவும், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சேஸ் பண்ணா நமக்கு கண்டிப்பா கிடைக்காது. சோ பொறுமையா அட்ராக்ட் பண்ணும். நான் மெயினா லேர்ன் பண்ணது என்ன அப்டின்னா, ஆ முன்னாடிலாம் வந்து நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்பயே முடிச்சிரணும், இப்பயே முடிச்சிரணும். இல்லன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வாங்கணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டா, அ எப்படி வாங்குறது இத பத்தி தான் யோசிப்போம். லாஜிக்கலா யோசிப்போம். அமௌண்ட் இருக்கா? இப்படி வருமா? அப்படி வருமா? இப்பலாம் நான் எப்படி ஆயிட்டேன்னா, இது வரும். நீங்க சொல்ற மாரி தான். ஆ விசுவலைஸ் பண்ணுவோம். வருதோ, வரலையோ அது வேற விஷயம். அட்லீஸ்ட் அந்த ஜர்னி வந்து நமக்கு ரொம்ப டஃப்பா இருக்காது. இப்ப நம்ம வந்து பாசிட்டிவா யோசிச்சு நம்ம ஒரு விஷயத்த வந்து அப்ரோச் பண்ணும்போது, விசுவலைஸ் பண்ணி நம்ம மூவ் ஆன் பண்ணும்போது, அந்த ஜர்னிய திரும்பி பார்க்கும்போது, அந்த ஜர்னி நமக்கு பிரஷர்டாவும் இருக்காது. பிசிக்கலி, மென்டலி. அது வந்து ஒரு 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 ட்ரபிளே என்ஜாயபிளா குடுக்காது இருக்கும். நமக்கு. ஆ இப்ப இதெல்லாம் நான் என் ஹஸ்பண்ட்டையும் சொல்றேன். அவங்க வந்து இப்ப அசோசியேஷன்ல அவங்க வொர்க் பண்ணும்போது நான் சொல்லுவேன், "நீங்க ரிசல்ட்ட நெனச்சு பண்ணாதீங்க. இந்த ஜர்னிய என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. சோ சூப்பர். ரிசல்ட் பிளஸ்ஸா இருந்தாலும், நெகட்டிவா இருந்தாலும், அட்லீஸ்ட் இந்த ஜர்னி ஆஃப் 3 மந்த்ஸ், 2 மந்த்ஸ்ங்கிறது நமக்கு ஹேப்பியாவே இருக்கும். ட்ரூ. வெரி அந்த ட்ரூ. 1 டே தான் நமக்கு சேடா இருக்கும். ஒரு வேள கரெக்ட் கரெக்ட் நடக்கலன்னா. கரெக்ட். பட் அந்த 3 மந்த்ஸ் செம ஹேப்பியா இருக்கும். Wow, wow, amazing. These are all, I அதுக்காக think, மெயினா life lessons that you're teaching your family. கரெக்ட். அது வந்து நமக்கு வந்து அதுக்காக தான் நான் ஹாப்பி மாம்க்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர கூப்பிடுறேன். Super. கண்டிப்பா வாங்க. Thank you, Pratna. Thank you for your inspiring interview. And I think ரொம்ப சீக்கிரம் லவ்விங் மாம் அவார்ட் அண்ட் குவீன் மாம் அவார்டுக்கு உங்களை நான் வந்து இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படின்னு Thank நம்புறேன். Thank you so much for தேங்க் யூ. நான் giving இன்னொன்னு your வந்து time. சொல்ல மறந்துட்டேன். Yeah. என்னோட அம்மாவோட வேல்யூ வந்து நான் இங்க வந்த பிறகு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்து எந்த அளவுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் பில்லர்ன்றத நான் வந்து ஃபீல் பண்ணவே இல்ல.
நமக்கு ஒரு எப்பவுமே நம்ம கூடவே இருந்தா நமக்கு அருமை தெரியாது அப்படின்ற மாரி சொல்லுவோம்ல. சோ இப்போதான் நான் கண்ண தொறந்து நம்ம கூட என்ன இருக்காங்க, யார் யார் இருக்காங்க, அவங்க நமக்காக எவ்ளோ பண்றாங்க, அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணியிருக்கோன்றதையும் நான் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் மேம். புரியுது. சோ அது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். Thank you. Thank you so much. தேங்க் யூ And சோ மச். stay blessed, Prarthana. Stay blessed as always. Thank you so much for this தேங்க் யூ interview. மேம். தேங்க் யூ சோ And மச். viewers, நீங்க பிரார்த்தனா மாதிரி ஒரு ஒர்க்கிங் மதர் அண்ட் பேரண்டிங்ல ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைச்சு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா we lovingly invite you to join our membership. Happy Mom Hub is a support group for Tamil speaking mothers. So பிரார்த்தனா சொன்ன மாதிரி இட்ஸ் குரூப் ஆஃப் பாசிட்டிவிட்டி. நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்விட்சை சேஞ்ச் பண்ணீங்கன்னா யுவர் ஹெல்த், யுவர் மைண்ட் செட், யுவர் finances, your career, everything will actually set right அப்படிங்கிறதுக்கு பிரார்த்தனா as a living example. ஸோ அவங்கள மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப்பை 8 monthsல ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஜாயின். வி வில் லீவ் த லிங்க் பிலோ. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, ஃப்ரீ கோர்சஸ் அதில் இருக்கு. யூ கேன் கோ த்ரூ இட். அண்ட் அந்த ஃப்ரீ கோர்சஸை தாண்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை ரம்யா ஹியர், சைனிங் ஆஃப். Bye.